வணக்கம் சென்டம் ஆஃப் வியூவர்ஸ், நாங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா April 9, ஓகேங்களா? இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் தமிழ்நாடு ஓரியன்டா நேஷனல் அப்பாயின்மெண்ட்ஸு இன்டர்நேஷ்னல் என்னென்ன இருக்குது ஸ்கீம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நமக்கு குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ சீக்கிரம் அப்ளை பண்ணிவிடுங்க. அட் த சேம் டைம் 70 போஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? நம்ம இன்ஸ்டியூட்டில் எல்லா அந்த குரூப் 1க்கு உண்டான மெயின்ஸுக்கு, ப்ரிலிம்ஸ்க்கு டெஸ்ட் பேட்சும் இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து விதமான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ ப்ளீஸ் காண்டாக்ட் மை சென்டம் ஆப் சேனல்ஸ். அட் த சேம் டைம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ அண்ட் கமெண்ட் மீ. என்னோட இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் அதை ஏற்றுக்கிட்டு நான் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் April 9 பார்க்க போகிறோம், ஓகேங்களா? April 9 இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு நியூஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்மளுக்கு யூனிவர்சிட்டியில இருக்கிற சான்சலர் யார் இருப்பாங்க, வைஸ் சான்சலர்லாம் வந்து இருப்பாங்க. ஆனா சான்சலர்னு சொல்லிட்டு யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான் இருப்பாங்க. இது வந்து ஒரு டிஃபேக்டோ எழுதி வைக்கப்படாத ஒரு விஷயம். ஏன்னா வந்து பிரசிடென்ட் தான் வந்து எல்லாத்தோட முதல் சிட்டிசன்ங்கிறதுனால எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் அவர் தான் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலாம் இருந்தால் பிரசிடென்ட் தான் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து சான்சலராக இருப்பாங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் யார் வந்து சான்சலராக இருப்பாங்க அப்படின்னா கவர்னர் தான் இருப்பாங்க. இப்போ என்ன மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை, அவங்க தான் பெட்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க இனிமேலுக்கு தமிழ்நாட்டில் யாரெல்லாம் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸாக வராங்களோ அவங்க தான் வந்து அந்தந்த யூனிவர்சிட்டியோட சான்சலராக அவங்கள தீர்ப்பு வந்திருக்கு, ஓகேங்களா? இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் தான் வந்து சான்சலர் ஆஃப் ஸ்டேட் ரன் யூனிவர்சிட்டி. ஸ்டேட் ரன் பண்ணுற யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த ஸ்டேட் ரன் பண்ணுற யூனிவர்சிட்டிஸ் யார் வந்து சான்சலர் இனிமேலுக்கு பார்த்தீங்கன்னா சிஎம் தான். அப்படிங்கிறப்போ இந்த இனிமேலுக்கு சான்சலர் வந்து சிஎம் ஸ்டாலின் அவர்கள் தான் நமக்கு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு, தமிழ்நாடு யூனிவர்சிட்டிக்கு சான்சலர், ஓகேங்களா? எதனால அப்படி இந்த மாதிரி ஒரு இது வந்துருச்சு அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு பவர் இருக்கு. யாருக்கு? கவர்னருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பவர் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, பிரசிடென்ட் மூலயமா நியமனம் பண்றதுனால அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது கிடையாது. ஸோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு உயர்ந்தமான பவர் இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாடுன்னு இல்லை, எந்த ஒரு ஸ்டேட்டா இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியான மினிஸ்டர்ஸ் அண்ட் சிஎம், அதாவது சீஃப் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட முடிவுகள் எல்லாமே வந்து இந்த எதாக இருந்தாலும் நம்ம ஒரு பில்லு பாஸ் பண்ணோம், ஒரு கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு சொன்னால், எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பில் பாஸ் பண்ணோம், ஸ்டாச்சுட்டரி பாடியாக போடணும் ஒரு பில்லுக்கு, எக்ஸாம்பிளுக்கு எஜுகேஷனல் பில்லாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏதோ ஒரு அனிமல் பில்லாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு என்விரான்மெண்ட் பில்லாக இருக்கட்டும், அப்படி போடுற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க, கவர்னர் வந்து அது ஈஸியாக வந்து நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெண்டிங்கில் வச்சிடுறாரு, ஓகேங்களா? அதனால ஒரு நல்ல ஒரு ஸ்கீம்ஸ் கூட வந்து நம்மளால அந்த பில்லை பாஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுது. அப்படிங்கிறப்போ அவங்க அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னன்னா சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. அதுவும் பாஸ் பண்ணி வந்துருச்சு. அப்படிங்கிறப்போ என்னென்ன பவர்லாம் வந்து அந்த ஆர்டிகல் 200 கவர்னர் பவர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு ஆர்டிகல்ஸ். ஆனால் அந்த ஸ்பெசிஃபிக் கனெக்டட் வித் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இருக்கும்போது இந்த ஆர்டிகல்லாம் வச்சு கவர்மெண்ட் அந்த பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மிஸ்யூஸ் பண்ற மாதிரி இருக்கிற அந்த ஆர்டிகல்ஸை பிரீச் பண்ணி எதெல்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படிலாம் அவங்களோட பில்லை பாஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் தப்பு, நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஒரு பில் பாஸ் பண்றோம், அதை வந்து கவர்னர் வந்து டிஃபால்ட்டா அதை பெண்டிங்ல வைக்கிறதோ இல்லை பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறதோ இல்லை அதை வந்து ஒதுக்கி வைக்கிறதோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்துல தான் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 200 வந்து என்ன கொடுக்குது அப்படின்னா, பவர் டு கவர்னர்ஸ். என்ன கவர்னர் கொடுத்துருக்கு அப்படின்னா, த கிராண்ட் அசன்ட் அண்ட் வித்ஹோல்டுனா ஒரு பில் எழுதி கொடுக்குறோம், ஒன்னு கையெழுத்து போடணும். அசன்ட்னா கையெழுத்து போட்டு பில்லை பாஸ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா கையெழுத்தும் போட மாட்டாரு, ஆனா வந்து ஹோல்டர்லேயே வச்சிருப்பாரு, ஃபைலை வந்து மூடி ஹோல்டர்லேயே வச்சிருக்கிறது தான் அந்த அசன்ட் டு ரிசர்வ் த பில் ஃபார் த பிரசிடென்ட் கன்சிடரேஷன். பிரசிடென்டோட மேற்பார்வைக்காக, அவரோட முடிவுக்காக காத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றது தான். இந்த ஒரு இதனாலையும் நல்ல பில்லு பாஸ் பண்ணாம போகுது. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 201 என்ன சொல்லுது அப்படின்னா,
ஸ்பெசிபிக்கலி ஸ்டேட்ஸ், அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உண்டான கவர்னரோட பவர்ல பில் ரிசர்வ்டு பை த கவர்னர். அவரு வந்து அந்த கவர்னர் இருக்காங்க ஆளுநர், அவரு அவரோட கன்சிடரேஷன்ல அவரோட முடிவுல பிரசிடென்ட்டோட ஒப்புதலுக்காக வெயிட் பண்ணுவாரு. இந்த பிரசிடென்ட் ஷல் டிக்ளேர் எய்தர் த அசன்ட். அவர் தான் வந்து அந்த பில்லை வந்து ஒன்று கையெழுத்து போடணும், இல்ல பெண்டிங்ல வைக்கணும், இல்ல கிடப்புல போட்டுருணும். ஓகேங்களா? அந்த இதெல்லாம் வந்து கூடாது, நல்ல நல்ல பில்லுலாம் இதுல நல்ல நல்ல சட்டம்லாம் வராம போகுதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 142 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட்டு மே பாஸ் த டிகிரி அண்ட் ஆர்டர்ஸ். இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் கொடுக்குது, ஒரு நல்ல பில்லா இருந்ததுன்னா அது கவர்னரா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி அதையும் சர்பாஸ் பண்ணி நம்ம பில்லை பாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் இன் த பெண்டிங் மேட்டர்ஸ். ஓகேங்களா? அந்த சுப்ரீம் கோர்ட்டோட பவரை இதுல சொல்றேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு சான்சலர் யார் அப்படின்னா சிஎம் தான் சான்சலரா சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லயும். அந்த இதுல நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, அப்புறம் பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, மதர் தெரசா உமன்ஸ் யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, 5, 6, 7, 8, 9, 10 பெரியார் யூனிவர்சிட்டி, 11 திருவள்ளூர் யூனிவர்சிட்டி, 12 தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, 13 தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, 14 தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி. மொத்தம் 14 யூனிவர்சிட்டிக்கு இனிமேட்டு யார் சான்சலர் அப்படின்னா அந்தந்த மாநிலத்தில் உள்ள சிஎம் தான் சான்சலரா இருப்பாங்க, கவர்னர் கிடையாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு உண்டான நியூஸ் தமிழ்நாட்டில் அதுதான். அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ் பார்ப்போம். நேஷனல் நியூஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குஜராத்ல சிஎம் வந்து ஒரு இனாகிரேட் பண்ணியிருக்காரு, மாதவ்பூர் மேளா அப்படின்னு. மாதவ்பூர் மேளா அப்படின்னா கும்பமேளா அந்த இதெல்லாம் சொல்லலாம், திருவிழா மாதிரி இந்தியில நார்த்ல இந்த திருவிழாவை மேளான்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மாதவ்பூர் மேளா வந்து எங்க இருக்குன்னா குஜராத்ல இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. செலிபிரேட் இன் த போர்பந்தர். ஓகேங்களா? போர்பந்தர் டிஸ்ட்ரிக்ட். போர்பந்தர் யாருன்னா காந்தி பிறந்த ஊரு. அந்த ஊர்ல இந்த சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ உபேந்திர பாய் பட்டேல் அவர் என்ன பண்ணினா ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு ராமநவமி அன்னைக்கு இந்த திருவிழாவை இனாகிரேட் பண்ணியிருக்கிறாரு. இந்த இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, யூனியன் ஆஃப் லார்டு கிருஷ்ணா ஆஃப் துவாரகா அண்ட் ருக்மணி ஜி ஆஃப் த அருணாச்சல பிரதேஷ். அதாவது அருணாச்சல பிரதேஷ்ல ருக்மணிக்கும் அந்த டிவைன் ஆஃப் யூனியன் லார்ட் ஆஃப் கிருஷ்ணாவோட அந்த துவாரகால இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு உண்டான ஒரு ஞாபகப்படுத்துற அந்த மெமோரிஸ் தான் அது. இந்த விழாவை வந்து எங்க குஜராத்ல இனாகிரேட் பண்ணியிருக்காரு சிஎம். அதுக்கப்புறம் ஹரியானா ஸ்டேட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த அக்னி பாத்துன்னு ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா 17 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் ஆர்மியில இந்த இஸ்ரேல் மற்ற நாட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் யாரா இருந்தாலும் வந்து ஆர்மியில ஒர்க் பண்றதுங்கிறது வழக்கம். அதுக்கப்புறம் அவங்க படிக்க போயிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம இதுல என்னன்னா அக்னி பாத்துன்னு சொல்லிட்டு பிஎம் மோடி அவர்கள் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. 17 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் இந்த அக்னி பாத்துல இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன்ஸ் உண்டு, ஸ்பெஷல் கோட்டாஸ் ஃபார் த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் எல்லாம் உண்டு. அந்த மாதிரில 10% கொடுப்பாங்க. அந்த 5 வருஷம் 4 வருஷம் ஒர்க் பண்றதுல. அதே மாதிரி ஹரியானா இதுல ஸ்டேட்ல என்ன சொல்லியிருக்காரு சிஎம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு ரிசர்வேஷன் ஃபார் த அந்த போலீஸ் எக்ஸாம்ஸ்லாம் அந்த ஸ்டேட்ஸ்ல நடக்கும் இல்லைங்களா, அந்த போலீஸ் எக்ஸாம்ல இந்த அக்னி பாத்துல யாரெல்லாம் வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஆல்ரெடி 10% இருந்துச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா 10% ரிசர்வேஷன் கொடுத்து 20% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதான் இது என்ன அப்படின்னா, ஹரியானா சீஃப் மினிஸ்டர் நயாப் சிங் சயானிங்கிறவரு இந்த இதுல இந்த 10% ஹைக் இன் ரிசர்வேஷன் ஆஃப் அக்னி வீர்ஸ், அந்த அக்னி வீர்ஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு, ஆர்மியில வேலை செய்யறவங்களுக்கு ரிசர்வேஷனு எவ்வளோன்னா 20%. இது வரைக்கும் ஹரியானா ஸ்டேட் தான் இவ்வளோ 20% அந்த அக்னி வீர்ஸ், அதாவது அந்த வீரர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, ஆர்மி வீரர்ஸ், அவங்களுக்கு இந்த 20% கோட்டா கொடுக்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது ஹரியானா ஸ்டேட் தான். இந்த அக்னி பாத் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா ஜூன் 15 2022 ஆரம்பிச்சாங்க. ஏஜ் வந்து 17ல இருந்து 21 ஏஜ் வரைக்கும் அந்த இருக்கணும். நிறைய பேர் அதுல போய் பலன் பெறாங்க. ஓகேங்களா? ஒன்லி சர்வீஸ் வந்து 4 வருஷம் தான். அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் பார்ப்போம். அவார்ட்ஸ் இது என்ன அவார்ட்ஸ்னா, நம்மளோட பிரசிடென்ட் இருக்காங்க இல்லைங்களா, முதல் குடிமகன், அவங்க வந்து ஸ்ரீமதி திரௌபதி முர்மு, இவங்க ஒடிசாவை சேர்ந்தவங்கன்னு தெரியும், இவங்க ஒரு ட்ரைபல்ஸ். அட் த சேம் டைம் இவங்க
சிட்டி கீ ஆஃப் ஹானர்னு சொல்லிட்டு போர்ச்சுகல்ல ஒரு சிட்டியோட மேயர், ஓகேங்களா, இவங்க பிரசிடென்ட் வந்து அங்க போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹானரரி அவார்டு கொடுக்குறாங்க. அந்த அவார்டு பேர் என்னன்னா சிட்டி கீ ஆஃப் ஹானர். இது லிஸ்பன் சிட்டிக்கு போயிருக்கிறாங்க. இது எங்க இருக்குன்னா போர்ச்சுகல்ல, ஓகேங்களா. போர்ச்சுகல் யாரோட நாடு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் R7. R7 யாரு? ரொனால்டோ, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ். இது என்ன அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது யாருன்னா அருண் பிள்ளை. அருண் பிள்ளை அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப், இவர் ஹரியானாவை சேர்ந்தவர், பஞ்சாபை சேர்ந்தவர். லூதியானால இவர் 1988 இருந்து தன்னோட டிகிரியை முடிச்சுட்டு, பஞ்சாப் லா யூனிவர்சிட்டி டிகிரியை முடிச்சுட்டு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா உயர்வு பண்ணி இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சீஃப் ஜஸ்டிஸா இவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் ஹைகோர்ட், ஓகே. அது மட்டும் இல்லாம இவங்க பேர் என்ன அப்படின்னா அருண் பள்ளி, ஓகேவா. அடுத்த சேம் டைம் லடாக்ல இது வந்து யூனியன் டெரிட்டரிஸ். லடாக் வந்து யூனியன் டெரிட்டரிஸா மாத்தப்பட்டாச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஸ்டேட்டு. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னா ஒமர் அப்துல்லா. அது எலெக்ஷன் வச்சு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் காங்கிரஸை சேர்ந்தவர், காங்கிரஸ் சேர்ந்ததுல அவரு தனியா கட்சி வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட லெப்டினன்ட் கவர்னரா யார் இருக்காங்க அப்படின்னா மனோஜ் சின்ஹா, ஓகேங்களா. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டேட்டா அறிவிச்சாச்சு. அட் த சேம் டைம் இது வந்து பிடி மிஸ்ராங்கிறது யூனியன் டெரிட்டரிஸ்ல அந்த லடாக்லோட லெப்டினன்ட் கவர்னரா பிடி மிஸ்ரா இருக்காங்க. இது ரெண்டுமே யூனியன் டெரிட்டரிஸ் தான். ஜம்மு அண்ட் காஷ்மீர் சீஃப் மினிஸ்டர் ஒமர் அப்துல்லா, அதோட கவர்னர் மனோஜ் சின்ஹா, இவரு பிடி மிஸ்ரா. இவரு ஒரு ரிட்டையர்ட் கர்னல். அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டைசஸ் பார்ப்போம். ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டைசஸ்ன்னு வந்துட்டாலே என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அது மென் அண்ட் உமன் இன் இந்தியால 2024 ஒரு ரிப்போர்ட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டான அந்த வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ ஆண்களோட ஒன்னு ஈக்குவலா இருக்காங்க, அதோட மேல இருக்காங்க, ஓகேங்களா. அப்படிதான் ரிப்போர்ட் சொல்லுது. இப்ப நடந்த இந்த எலெக்ஷன்ஸ்ல பெண்களோட ஓட்டோட எண்ணிக்கை அதிகம் நடந்திருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, இது யார் வந்து இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், ஓகேங்களா. இது என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க உமன் அண்ட் மென் இன் இந்தியா, அதாவது அவங்க எதுலாம் இதை எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி, எந்த அளவுக்கு பெண்களும் ஆண்களும் ஈக்குவாலிட்டியா இருக்காங்க, படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும். அதுக்கப்புறம் ஜெண்டர் பேரிட்டி, மேலுக்கும் ஃபீமேலுக்கும் உண்டான ஏற்றத்தாழ்வு எந்த அளவுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் அவங்க வேலையில லேபர் ஃபோர்ஸ்ல எந்த அளவுக்கு அவங்களோட ஈடுபாடு இருக்கு அப்படிங்கிறத இதை கணிச்சு ரிப்போர்ட்டா வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல ஃபீமேல் ஓட்டர்ஸ் வந்து இப்போ எவ்வளவு முன்னேறிருக்குன்னா 65.8, இதுல மேல் வந்து 65.5 இருக்காங்க. அப்போ ஃபீமேல் ஓட்டர்ஸ் அதிக பேர் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா 39.2% இதுல வச்சிருக்காங்க. ரூரல்ல பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க. டெபாசிட்ஸ் மட்டுமே 39.7% பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரூரல்ல இந்த 42.2% பேங்கை யூஸ் பண்றாங்க. அப்புறம் ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உண்டான பிரைமரி லெவல், டாப் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரைமரி லெவல்ல 1.03 1 இருந்தா ஈக்குவலு. இப்போ ஆண்கள் 1% வந்து ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா பெண்கள் வந்து 1.03% ஸ்கூலுக்கு போறாங்க. அப்ப ஆண்களோட பெண்கள் மேம்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பர் லெவல்ல ஹையர் ஸ்டடீஸ்ல 1.02 காலேஜ் அந்த இதெல்லாம் போறாங்க இல்லைங்களா, அந்த இதுல ஆண்களை விட ஒரு 2% 0.2% அதிகமா இருக்காங்க, 1.02. ஆக மொத்தம் இப்போதைக்கு உள்ள இந்த ரிப்போர்ட்ல பெண்கள் முன்னேற்றம் அதிகமா இருக்கு, குரோத் அதிகமா இருக்கு, டெவலப்மெண்ட் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்துருவோம். இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல இது யாருன்னா 13,000 ரன்னு என்ன T20ல அடிச்ச ஃபர்ஸ்ட் இந்தியன் யாரு அப்படின்னா T20ல மட்டும் விராட் கோலி அவர்கள், ஓகேங்களா. இவரு 13,000 ரன் அடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜப்பான்ல கிராண்ட் பிரிக்ஸ் கார் பந்தயம் நடந்திருக்கு. இதுல மேக்ஸ் வெர்ஸ்டாப்பென் அப்படிங்கிற ஒரு சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாரு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் போஷன் அபியான். இது போஷன் அபியான் என்னன்னா ஒரு நியூட்ரிஷனோட ஒரு ஸ்கீம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு, குழந்தைகளுக்கு
ஒரு சத்தான உணவுகளை கொடுக்கணும், அவங்கள சத்தான ஒரு வழிமுறையை பண்ணணும்னு சொல்லிட்டு போஷன் அபியான் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம், இது ஒரு அம்பர்லா ஸ்கீம் மோடி ஆரம்பிச்சாரு. எப்படின்னா அப்படின்னா இந்த போஷன் அபியான் இருக்கு இல்லைங்களா, இந்த போஷன் அபியான் இது வந்து பிரைம் மினிஸ்டரோட ஓவர் ஆர்க்கிங் ஸ்கீம். அது என்னன்னா நௌரிஷ்மெண்ட்காக, அதாவது அவங்களோட உடம்பு சத்து உள்ளதா மாத்துறதுக்காக, நௌரிஷ்மெண்ட்காக ஆரம்பிட்ட ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராமு. இது என்ன அப்படின்னா யாருக்காக அப்படின்னா நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஃபார் சில்ட்ரன், அதுக்கப்புறம் அடாலசன்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஒரு 20 வயசு, அதாவது 18 வயசுக்கு மேல உள்ளவங்க அடாலசன்ட் கேர்ள்ஸ்க்கு, அப்புறம் பிரெக்னன்ட் உமனு, அப்புறம் லாக்டேட்டிங் மதர், பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு, அட்ரஸிங் த மால் நியூட்ரிஷன் த்ரூ த ஹோலிஸ்டிக் கிராஸ். ஓகேங்களா, அவங்களுக்கு மால் நியூட்ரிஷன் என்னென்னலாம் வந்து சத்து இல்லாம இருக்கோ அதெல்லாம் களையிற மாதிரி மொத்தம் அந்த இதுல சத்து மாவு தர மாதிரி, ஓகேங்களா, டேப்லெட்ஸ் சத்தான பொருளை கொடுக்குற மாதிரி உண்டான ஸ்கீம் தான் போஷன் அபியான். இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டாங்க அப்படின்னா 8/3/2018 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு மோடி அவர்களால. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சைல்டு உமன் டெவலப்மெண்ட் இதை இந்த போஷன் அபியான இனிஷியேட் எடுத்து கொண்டு போறாங்க. இது என்னன்னா இவங்க டார்கெட்டே வந்து 0 to 6 ஏஜ் வரைக்கும் தான் டார்கெட் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த அன்னபூர்ணா தேவி, இப்போதைக்கு இந்த உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டோட மினிஸ்டர் யாருன்னா அன்னபூர்ணா தேவி. இவங்க எங்க இருந்துன்னா ஜார்க்கண்ட்ல இருந்து லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, பிஜேபியை சேர்ந்தவங்க. இதுதான் போஷன் அபியானோட திட்டம். சஃபினியாத் சஹினி விகாஸ்ங்கிறது. இந்த போஷன் அபியான் என்ஷூர் ப்ராப்பர் நியூட்ரிஷன் ஃபார் த 0 to 6 ஏஜ். இதுதான் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் லைக்ஸ் பண்ண தான் எனக்கு இப்போ வியூஸ் போக தான் எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நான் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸோட உங்களை வந்து சந்திப்பேன். ஓகேங்களா, பாய். அடுத்த ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. Send a map. You dare to dream, we care to accomplish.